ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வர டிசம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. இன்றைக்கி டிசம்பர் 6ஆம் தேதி. இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் நிகழ்ந்துருக்கு, எப்படிலாம் கோயில் இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் இன்றைக்கி தங்க ரதம் வெள்ளோட்டம் நடைபெறுது. அந்த ரதம் எப்படி இருக்குது, அதை எப்படி கோயிலுக்கு கொண்டு வராங்க, அதுவும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த யாகங்கள்லாம் நடைபெறுது. அந்த யாகங்கள்லாம் எதற்கு நடைபெறுது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க போகலாம். வந்துட்டோங்க. ஏகாம்பரநாதர் கோயில் ராஜகோபுரம் இதுதான். 9 அடுக்கு ராஜகோபுரம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி இருக்கிற 4 கால் மண்டபம், இங்கே இருக்கிற 16 கால் மண்டபம். இந்த இடத்துல தான் நம்ம கடை திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது. திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இப்படி உள்ளே போனோம். நம்ம கடையில் இப்போது ரொம்ப அழகாக சூப்பர் ஃபினிஷில் காமாட்சி அம்மன் சிலை 2.5 இன்ச்சிலையும், ஐயப்பன் சிலை 2.5 இன்ச்சிலையும், 3 இன்ச்சிலையும் இருக்குங்க. வேணுன்றவங்க நம்ம ஏகாம்பரநாதர் கோயில் வரும்போது வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. எங்கே இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கும் பாருங்கள். அதாவது என்னென்னலாம் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். கோபுரத்துக்கு முன்னாடி அழகாக ஒரு வாயில் தோரணை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி பந்தலும் இருக்குது. நம்ம கூட பார்த்திங்கன்னா சாக்கியன் இருக்கார். சாக்கியன் கூட தான் நம்ம போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உன்னுடைய கைடு சாக்கியன். போகலாம் நம்ம. எப்பயுமே காஞ்சிபுரத்தில் இந்த பெயிண்ட்டு தான் அடிப்பாங்க. ஒரு பெயிண்ட்டு தான் அடிப்பாங்க. கலர் கலராக அடிக்க மாட்டாங்க. கலர் கலராக இருக்காது. இதுதான் ராஜகோபுர வாயில். உள்ள நுழையிறோம். 192 அடி, 500 ஆண்டுகள் பழமையான ராஜகோபுரம். வெளியே ராஜகோபுர விநாயகர், ராஜகோபுர முருகர் இருப்பாங்க. எல்லா கோயில்லையும் இந்த பக்கத்தில், இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார், வலது பக்கத்தில் தான் முருகர் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் டிஃப்ரெண்ட். அப்படியே காற்று உங்களுக்கு பயங்கரமாக அடிக்கும் இந்த கோபுர வாசலில் நீங்கள் வரும்போது. அது எப்படின்னா அங்கேருந்து மோதி அப்படியே காற்றெல்லாம் உள்ளே வரும். பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோடைய புராணம். அம்பாள் தவம் இருக்கும்பொழுது இந்த வெள்ளம் வரும்பொழுது சிவலிங்கம் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கட்டி தழுவிக்கிட்டாங்க. தழுவ குழைந்தவராக இங்கே சிவபெருமான் ஏகாம்பரநாதர் இருக்கார். நீங்கள் எதிர்க்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாகன மண்டபம். இங்கேருந்து தான் புறப்பாடெலாம் ஸ்டார்ட் ஆகும். இது சரபேஸ்வரர் மண்டபம்னு முற்காலத்தில் அழைச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே சரபேஸ்வரருடைய ஒரு சிற்பம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இதுவும் மாற்றிருக்காங்க. இங்கே மணலாக இருக்கும், இங்கே கல் பதிச்சிருக்காங்க. இது எதுக்கு, இது க்யூவில் பார்க்கணுன்னு பண்ணியிருக்காங்க போல். இந்த இடத்துல தாங்க 1000 கால் மண்டபம் இருக்குது. இது விசேஷமான ஒரு மண்டபம். இங்கே தாங்க தங்கத்தேர், புது தங்கத்தேர் இருக்க போகுது. இந்த கோபுர வாசல் வழியாக தான் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் இந்த உற்சவ காலத்துலலாம் வெளியே வருவார். இங்கே தான் திருக்கல்யாணம் நடைபெறும். உற்சவத்தில் பங்குனி திருக்கல்யாணம் இங்கே 1000 கால் மண்டபத்தில் தான் நடைபெறும். இதுதாங்க 1000 கால் மண்டபம். 1000 தூண்கள் இங்கே இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம்.
வாவ், இனிமே இதெல்லாம் வந்து ஆக்சஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் வந்து பார்வையிடலாம், இங்கே வரலாம். 1000 கால் மண்டபம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. வாவ், இவ்வளோ நாள் வந்து இது வந்து உறுதித்தன்மை அது வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாதுன்றதுக்காக மூடி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எவ்வளோ சிற்பங்கள், எவ்வளோ தூண்கள். வாவ், அற்புதங்க. இன்னும் மேலே ஏறி அந்த மண்டபத்துலலாம் கூட நம்ம போகலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்வையிடலாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம். இங்கே பாருங்கள், இந்த குளத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலவார் குழலம்மை அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து இருப்பாங்க. இந்த குளத்துல தோ அந்த இடத்துல இருப்பாங்க. பாருங்கள், குளம் 2 குளம் இருக்குது கோவிலில் பிரம்மாண்டமாக. குளத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன 4 கால் மண்டபம், அங்கே 1000 கால் மண்டபம். எவ்வளோ மண்டபம் இருக்குது இந்த கோயிலில். பல்லவர் காலத்தில் பௌர்ணமி மண்டபம்னு மகேந்திரவர்மன் கட்டினதா ஒரு வரலாறு ஒன்று இருக்குது, ஒரு நம்பிக்கை. அது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த மண்டபத்தில் நீங்கள் அற்புதமான சிற்பங்களை வந்து பார்க்கலாம். கச்சி மயானம் இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதிகத்தில் வேறு ஒரு கோயில் பதிகத்தில் இந்த கோயில் வந்து இடம்பெற்று இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயில் சொல்லும்போது இந்த கச்சி மயானத்தை நாவுக்கரசர் குறிப்பிட்டிருக்காரு. பாருங்க, பலிப்பீடம், கொடிமரம், நந்தி பகவான், நிறைய அற்புதமான சிற்பங்கள் இந்த கோயில் தூண்களில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இதுக்கு பின்னாடி வந்து தோப்பு இருக்குங்க. ஈஸ்ட் சைடு ஆஃப் தி டெம்பிள் இது. இங்கே வந்து அப்படியே சிவகங்கை தீர்த்தம் தெரியுது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே யாகசாலை, இங்கே இடபேஸ்வரர், இங்கே வந்து வாலீஸ்வரர், அது வந்து பார்த்திங்கன்னா கச்சி மயானம், இங்கே வந்து நந்தி, பெரிய நந்தி, அதுக்கப்புறம் கொடிமரம், பலிப்பீடம், அதிகார நந்தி, அங்கே தெரியறது வந்து வாயில் கோபுரம், இதுதான் ராஜகோபுரம். எல்லா இடத்துலையும் கல் பதிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல கல் பதிச்சிட்டாங்க. பிரம்மாண்டமான கோயிலுங்க, 25 ஏக்கர் பரப்பளவு உள்ள கோயில் இந்த கோயில். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்ணம் தான் காஞ்சிபுரத்தில். இங்கே பாருங்கள், இதுதான் சிவகங்கை தீர்த்தம். கம்பா நதி தான் இந்த தீர்த்தமாக சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. முன்னாடிலாம் இங்கெல்லாம் நம்ம வரவே முடியாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பிரகாரத்தெல்லாம். இப்போ வந்து இங்கே தான் யாகசாலையே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே போய் நம்ம பார்ப்போம் யாகசாலை. இந்த மரம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு. வாவ், ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குங்க.
கும்பாபிஷேகத்துக்கான அந்த யாகசாலை இதுதான். நமஸ்காரம். என் பெயர் தீபக் சிவாச்சாரியா. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. நமஸ்காரம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிறோம். திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் ஆயின்ட்டுருக்கு. கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சுவாமியோட காட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்திராதி தேவர் அவளெல்லாம் வர வச்சு சுவாமிக்கு சாநித்தியத்தை ஏற்றத்துக்காக கும்பாபிஷேகம் அப்படின்னு நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா சுவாமிக்கு நவாக்னி பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமியை சுற்றி 9 குண்டத்தை வச்சு சுவாமிக்கு ஒவ்வொரு மூலமந்திரத்தாலையும் ஆகுதி கொடுத்து சுவாமியோட சாநித்தியத்தை ஏற்றி சுவாமிக்கு 6 கால பூஜையை சேர்த்துட்டு 8ஆம் தேதி காத்தால் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சுவாமிக்கு 4 நவாக்னி போட்டிருக்கோம். யார் யாருக்குன்னா மூலஸ்தான சுவாமிக்கு அவருக்கு ஒரு நவாக்னி, ராஜகோபுரத்துக்கு ஒரு நவாக்னி, சோமாஸ்கந்தர் உற்சவருக்கு நவாக்னி, மாவடியில் இருக்கிற சுவாமிக்கு நவாக்னி, மற்ற 33 ஏகாக்னி நடக்கிறது. 7ஆம் தேதி சாயங்காலம் தத்வார்ச்சனை சொல்லக்கூடிய சுவாமிக்கு இங்கே இத்தனை நாளாக நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கிற இதுவை நாடி சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலியமாக ஒரு கயிறு மூலியமாக ஒவ்வொரு இதுவாக மந்திரத்தை அங்கே போய் சேர்த்துட்டுருப்பாங்க. 8ஆம் தேதி காத்தால் மொத்தமாக பூர்ணாவதி வரைக்கும் முடித்து கலசத்தை புறப்பாடு பண்ணி காத்தால் 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே கலச புறப்பாடாகி சுவாமிக்கு கும்பாபிஷேகம் ஆக போகுது. பாருங்க, இந்த இடத்துலையே இப்படி போட்டாங்க, குறுகலாக ஆகுது இங்கேயே வழி. இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். மேபி உள்ளே போயிட்டு வேணால் நீங்கள் இந்த மாதிரி கியூ சிஸ்டம் வேணால் வைக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தேர் வெள்ளோட்டம், அதுக்கப்புறமா கோயிலெலாம் எப்படி இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அடுத்து கும்பாபிஷேக வீடியோ அது டிவியில் நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.